அதுவே முதல் பொய். உதயநிதி முதல் கையெழுத்து நீட்டுக்கு முதல் கையெழுத்து போறேன்னு சொன்னாரு. இருக்கக்கூடிய நகையில கொண்டு போய் அடமான வைங்கன்னு சொன்னாரு. இவர் சொன்னதுக்கு நகையை அடமான வச்சு விவசாயிகள் திருள்னாங்க. இவர் ஆட்சியில் ஓட்டு போட்டு விவசாயிகளை குண்ட சட்டம் போட்டு திருள் நிப்பாட்டுறீங்க. விவசாய வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ற இடத்துல இனிமேட்டு விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படாதுன்னு ஒரு தடவை சொல்ல கிடையாது. அதுக்கு சிறப்பு திட்ட செயலாளர் அங்க வராம யாருக்கும் ஆறுதல் சொல்ல அங்க போய் உட்கார்ந்துருக்காரு. இங்க வரணும்ல, பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது உதயநிதி சட்டமன்றத்தில் இல்லாம கல்ற வேலையா உங்களுக்கு மக்கள் கேள்வி கேட்கிறாங்கல்ல, அப்ப அந்த வேலையை செய்து விட்டு நல்லாட்சி கொடுத்தீங்களா? இருக்கக்கூடிய ஐயாக்கு பெத்துட்டு போய் எல்லாத்தையும் வச்சு நல்லாட்சியா? எங்க பால்ல இருந்து 50 காசு திருடுறானுங்க, இது நல்லாட்சியாங்க? பால்ல இருந்து கொழுப்பு திருடுறது ஏன்னா மக்களுக்கு கொழுப்பு கூடி போச்சு. எவனுக்கு கொழுப்பு கூடி போச்சு? நான் அன்னைக்கே சொன்ன திமுக பேசுற வார்த்தை நல்லா கவனிங்க. மதுவை ஒழிப்போம், சாராயத்தை ஒழிப்போம், கஞ்சாவை ஒழிப்போம் வாங்கி எல்லாத்தையும் எங்க திமுக பின்னாடி ஒழிச்சு வச்சிருப்பான். தேவைப்படும் விற்பான்னு அந்த வித்தா மாட்டிட்டானுங்க. பெரியார் மண் அண்ணா மண் சொல்லும் போது சொன்ன மண்ணை திட்டுவாங்க பாருங்க, பண்ண திட்டுறாங்க. இன்னைக்கு வந்து மூத்த முன்னோடி துரைமுருகன் அம்மாக்காயிரம் பொண்ணுக்காயிரம் பேசினார்ல, அவர் என்ன தெரியுமா பேசியிருக்காரு? ஒழுங்காக செயல்படாத நபர்களை கட்சியிலிருந்து எடுத்து வேண்டாரு. இன்னைக்கு முதல்ல அந்த தான் எடுக்கணும். சிவகங்கை மாவட்டத்தில் 2 குடம் தண்ணிக்கு பெண்கள் பிச்சை எடுத்துருக்காங்க. நீர்வளத்துறை அமைச்சர் நீங்க தானே, என்ன கழட்டிட்டு இருந்தீங்க? மக்களுக்கு 2 குடம் தண்ணி